மகா பெரியவர் மும்பையில் இருந்தார். அப்போது பாலக்காட்டிலேருந்து ஒரு தம்பதி மகா பெரியவரை தரிசனம் பண்ண போனாங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டம்னா, அவங்களோட பண தேவைக்காக தங்களோட வீட்டை அடமானம் வச்சாங்க 10,000 ரூபாய்க்கு. அந்த பணத்தை திருப்பி கொடுக்காதனால அது வட்டி போட்டு கடைசியில் 50,000 வரைக்கும் போயிடுச்சு. அவ்வளோ பெரிய பணம் கண்டிப்பாக அவங்களால திரட்டவே முடியாது. வீடு அவங்கள விட்டு போயிடும் போல ஒரு சூழ்நிலை. இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில் மகா பெரியவரை போய் தரிசனம் பண்ண போகிறாங்க. எந்த விஷயமும் மகா பெரியவர்கிட்ட சொல்லலை. இவங்க பிரணாம் பண்ணிட்டு எழுந்ததும் மகா பெரியவர் கேட்டார், வீட்டில் கொலு வச்சிருக்கியோ அப்படின்னாரு. கொலு பொம்மையெல்லாம் பரன் மேலே கட்டி வச்சாச்சு பெரியவா அப்படின்னோடனே மகா பெரியவர் சொன்னார், வீட்டில் போய் கொலு வச்சு பூஜை பண்ணு, கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லு அப்படின்னாரு. இவங்களும் மகா பெரியவா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனோடனே கொலு பொம்மையெல்லாம் எடுத்து தொடச்சி பூஜை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போது அந்த பரன் மேலே ஒரு ஆயுர்வேத சம்பந்தப்பட்ட ஒரு ஓலைச்சுவடி கிடைக்குது. அதை பத்திரமா எடுத்து வச்சுட்டு அடுத்த தடவை மகா பெரியவரை சந்திக்க போகும்போது அந்த ஓலைச்சுவடியை மகா பெரியவர்கிட்ட கொடுக்குறாங்க. இது பரனில் கிடச்சிது பெரியவா அப்படின்னு சொன்னோன்னே அந்த சமயம் பார்த்து ஒருத்தர் மகா பெரியவர்கிட்ட, பெரியவா நான் ஆயுர்வேத சம்மந்தப்பட்ட ஓலைச்சுவடி தேடிட்டு இருக்கேன், அது கிடைச்சா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், எவ்வளவு பணம்னாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த தம்பதி ரொம்ப ஆச்சரியமாயிட்டாங்க. அந்த தம்பதிகளுக்கு வேண்டிய பணமும் கிடைச்சிது, அந்த ஆயுர்வேதத்தை பற்றி ஓலைச்சுவடி தேடிட்டு இருந்தவருக்கு ஓலைச்சுவடியும் கிடைச்சிது. கொலு வச்சு பூஜை பண்ணால் என்ன நன்மை விளையும்னு மகா பெரியவரோட இந்த சம்பவமே சாட்சி. ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா.